ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங் டு ஆல். பாருங்கள், நான் இன்றைக்கி கொஞ்சம் பருப்பை வறுத்துட்ருக்கேன். இது பாசிப்பருப்பும் கவுனி அரிசியும் போட்டு ஒரு அருமையான பாயசம், சத்து உள்ள பாயசம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம். ஹீமோக்ளோபின் முக்கியம், அயன் முக்கியம். அதனால் நம்ம இது செய்கிறோம். நம்ம எல்லாம் மறந்துட்ட அந்த கவுனி அரிசி, சிறுதானியங்கள் அதில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா ரொம்பவே நல்லது. இந்த பாசிப்பருப்பில் அந்த ஒரு அருமையான ஒரு ஸ்மெல் வரும் வறுக்கும்போது. அந்த ஸ்மெல் வரவருக்கு இதை லைட்டாக வறுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது. அதே சேம் டைம் ப்ரௌனும் ஆகிடக்கூடாது, ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு ஸ்மெல் வந்துட்டால் போதும். பின்ன நான் கவுனி அரிசியை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஓகேவா? இது கவுனி அரிசி நம்ம ஒரு கப்பு போட்டோன்னாக்கா பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம். இது நம்ம இப்போ ஒரு 5 பேர் அளவுக்கு செய்கிறோம். இது ரெண்டையும் குக்கரில் போட்டு நல்லா கொழிய வேக விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வர அளவுக்கு வேக விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த கப்பு அளவுக்கு ஒரு கப்பு கவுனி அரிசி எடுத்தேன். அதில் பாதி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் பாதி இந்த வெல்லம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கரையிட்டோம். நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணோம்னா அது கரைஞ்சி வந்துடும். அப்போ அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம அந்த கவுனி அரிசி அதுக்குள்ளே வந்துடும். இதை ஊற்றிட்டு நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு அரை முடி தேங்காவை இப்படி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 ஏலக்காய். இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் 1-2 திருவுனாப்பில் அரைச்சிக்கலாம். பின்ன நம்ம கவுனி அரிசியும் பருப்பும் நல்லாவே வந்துடுச்சு. கொஞ்சம் கவுனி அரிசி ஒரு 2 ஹவர் ஊறிச்சினாக்கா நல்லா வந்துடும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்க வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. அத்தையும் வடிகட்டி வச்சுருக்கேன். அத்தை இதில் ஊற்றிட்டு பின்ன நம்ம தேங்காய் வறுக்கெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியே திருவி போடுறாப்பில் போடணும். அப்போ தான் இதுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த உருக்கி வச்சுருக்க வெல்லத்தை ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாகவே போட்டிருக்கேன். பின்ன அந்த கவுனி அரிசியும் பருப்பும் போடும்போது ஒரு 2 கல் உப்பு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இது கொஞ்சம் லைட்டாக அந்த வெல்லத்தோடு சேர்ந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த அரைச்சி திருவி வச்சுருந்த அந்த தேங்காவை நம்ம போட்டுக்குவோம். இது தேங்காவை எல்லாம் வறுக்கணும்னுட்டுன்னு இல்லை, இப்படி பச்சையாக போட்டாக்கா தான் நல்லது. பச்சையாக போட்டு அதை நம்ம ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது, வேகவும் விடக்கூடாது. அந்த பச்சை தேங்காய் உடம்புக்கு நல்லது. அதில் கொலஸ்ட்ரால் இல்லைன்னுவாங்க. பின்ன கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம என்னென்னமோ பாயசம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது செய்யலாம். நைட்டில் இந்த கவுனி அரிசியும் கொஞ்சம் பருப்பையும் வறுத்து நீங்கள் ஊற போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு, கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தியான கவுனி அரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரு 2 முந்திரி பருப்பை நெய் விட்டு தாளித்து
போட்டுக்கிடலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய ஹெல்தியான கவுனி அரிசி பாயசம். எல்லோரும் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.